ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் அது நம்முடைய தமிழர்களினுடைய ஒரு மரபினுடைய தொடர்ச்சி. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்த வீர விளையாட்டு நம்முடைய தமிழ் மண்ணிலே அது அரங்கேறி இருக்கிறது. அது ஒரு ஆழமான ஒரு மகத்தான ஒரு கலாச்சாரத்தினுடைய வெளிப்பாடு, மரபினுடைய தொடர்ச்சி. எனவே அது தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நிச்சயமாக நம்முடைய அரசு அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த நாட்டினுடைய தந்தையாக விளங்குகிற காந்தியடிகள் இந்தியா கிராமங்களிலே வாழ்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இந்த தேசத்தினுடைய முதுகெலும்பு விவசாயிகள் என்று பெருமையோடு சொல்லுவது உண்டு. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்ற சொல்லுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் இன்றைக்கு தங்களுடைய பயிர் தண்ணீர் இல்லாமல் காய்ந்து போகக்கூடிய சூழலில் தற்கொலை செய்வதும் அதனால் மாரடைப்பு ஏற்பட்டு மரணிப்பதும் மிகப்பெரிய சோக சம்பவங்கள். அதனை நாம் ஒரு சாதாரண நிகழ்வாக கருத முடியாது. அது மிகப்பெரிய ஒரு அபாயத்தினுடைய அடையாளமாக, அறிகுறியாக நான் கருதுகிறேன். எனவே எம்முடைய வாழ்வுக்கு ஆதாரமான விவசாயிகளினுடைய அந்த சாவு எமக்கு பெரிய வேதனையையும் வலியையும் அளிக்கிறது. நம்முடைய சமூகம் எங்கெல்லாம் வசதி இருக்கிறதோ, வாய்ப்பு இருக்கிறதோ, சமூகத்தினுடைய ஒரு பகுதியினர் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு உதவ முன்வர வேண்டும். எங்காவது இந்த இறந்து போன குடும்பங்களிலே ஒரு மகன் அல்லது மகன் படிப்புக்காக அங்கே பாதிக்கப்பட்டு தவிக்கிறார் என்று சொன்னால் அதற்கு உதவ வாய்ப்பு உள்ளவர்கள், வசதி உள்ளவர்கள் முன்வர வேண்டும். எங்காவது இறந்து போன அந்த விவசாய குடும்பத்தில் உள்ள ஒரு மகளிருடைய திருமண கனவு சிதைந்து போயிருக்குமென்றால் அதற்கு உதவும் யாருக்கெல்லாம் வசதியும் வாய்ப்பும் இருக்கிறதோ அவர்கள் உதவ முன்வர வேண்டும். எம்மை பொறுத்த வரைக்கும் எம்முடைய இளைஞர்கள் அவர்கள் விவசாயிகளுக்கு ஆதரவாக களத்தில் நிற்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதோடு கூட நம்முடைய நம்பிக்கை இல்லத்தில் இந்த விவசாயிகள், குறிப்பாக மரணித்து போன இந்த விவசாய குடும்பங்களிலே இருக்கக்கூடிய குழந்தைகள், எத்தனை குழந்தைகளாக இருந்தாலும் இந்த இல்லத்திலே அவர்களை எல்லாம் சேர்த்து அவர்கள் எத்தகைய படிப்பு படிக்க அவர்கள் ஆசைப்படுகிறார்களோ அத்தகைய படிப்பு வசதி வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்.